அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 27 நட்சத்திரங்களை குறித்து பார்க்கலாம். அதாவது நட்சத்திரத்தின் குணம் என்ன, நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பிளஸ் மைனஸ் என்னென்ன, உங்கள் நட்சத்திரத்திற்கு நட்பு நட்சத்திரக்காரர்கள் யார் யார், நட்சத்திரத்திற்கு உரிய மலர்கள், விருட்சங்கள், தெய்வங்கள், வண்ணங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்படி என்றால் நட்சத்திரம் என்ன? அதுதான் நம் மூளை. நம் வாழ்வில் நடக்கிற விஷயங்கள் அனைத்தும் ராசியால் நடக்கிறது என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம்தான் நம் வாழ்வில் செயல்கள் அனைத்திற்கும் காரணம். ஒரே ராசியில் பிறந்த 2 பேர், ஆனால் அவர்களுக்கு மாறுபட்ட பலன்களும் நன்மைகளும் தீமைகளும் செல்வங்களும் இருப்பது ஏன்? ஒரு ராசிக்குள் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியான குணங்கள் உண்டு. ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் இருக்கிறது. ஒரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதமும் ஏகப்பட்ட வித்தியாசங்களை கொண்டவை. இந்த நட்சத்திரமானது தன் குணங்களுடன் ராசியின் குணத்தையும் சேர்த்து உள்வாங்கிக் கொண்டு பலன்களையும் செயல்களையும் வெளிப்படுத்துகின்றன. ஆக நட்சத்திரங்களே மிக முக்கியம் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வீடியோவில் நட்சத்திரங்களின் தன்மை, அதன் தனித்துவம், நட்சத்திரங்களுக்கு உரிய சிறப்புகள், நட்சத்திரத்தில் பிறந்த போற்றுதலுக்கு உரியவர்கள், நட்சத்திரத்திற்கு உரிய நண்பர்கள், உதவுவர்கள், கணவன் அல்லது மனைவி, நட்சத்திரக்காரர் எந்த திசையில் இருப்பார், நட்சத்திரக்காரர்களின் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், நட்சத்திரத்திற்கு உரியவர்களின் வசதி வாய்ப்புகள், சொந்த வீடு இருக்குமா, அவர்களின் ஆதரவு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும், குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களின் குலதெய்வம், நட்சத்திரக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறம், விருப்பமான உணவு, இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட எண், யோகம் தரும் ரத்தினங்கள், நட்சத்திரத்திற்கு உரிய விருட்சம், நட்சத்திரக்காரர்களின் உடல்நிலை, அவர்களின் இறுதி காலம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. முதலில் நட்சத்திரங்களுக்கு சில பொது விஷயங்கள் குறித்து பார்ப்போம். இதுதான் ஆரம்பம். பொது விஷயங்களை புரிந்து கொண்டால்தான் தனித்தனி குணாசியங்களை புரிந்து கொள்ள முடியும். 27 நட்சத்திரங்களில் 9வது நட்சத்திரம் ஆயில்யம். வாகனத்தின் முன்பகுதியை மட்டும் துடைப்பர். இவர்கள் பழமைவாதியாக இருப்பர். இவர்கள் குடும்பத்தில் 2 திருமணம் உண்டு. அடிக்கடி தற்கொலை செய்வதாக மிரட்டுவார்கள். தந்தை சொத்தை அனுபவிக்க மாட்டார்கள். சூரிய தோஷம் உடைய நட்சத்திரம். இவர்கள் பிறந்ததும் வீட்டில் கர்மம் நடக்கும். புலவிக்கூடு போன்ற மண்கூடு வீட்டில் இருக்கும். ஆட்டுக்கள் அம்மி இருக்கும். இவர்கள் வீட்டில் கிணறு இருக்கும். இவர்களின் சகோதரன் இருந்தால் வெளிநாட்டில் இருப்பார். அதிக முதல் குழந்தை ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறப்பர். கோரக்கர் பிறந்த நட்சத்திரம். நல மகாராஜா பிறந்த நட்சத்திரம். மகாத்மா காந்தி, மர்லின் மன்றோ, நேரு பிறந்த நட்சத்திரம். பலராமன், தர்மர், லக்ஷ்மணன் பிறந்த நட்சத்திரம். இதன் உருவம் அம்பு பாம்பு. இதன் அதிதேவதை ஆதிசேஷன். இதன் அதிபதி புதன். 27 நட்சத்திரங்களில் 9வது நட்சத்திரம் ஆயில்யம். சேமியா, கிச்சடி, நூடுல்ஸ் விரும்பி சாப்பிடுவார்கள். நொறுக்கு தேனை விரும்புவார்கள். திருமணமானதும் இவர்களை தனி கொடுத்தனம் வைக்க வேண்டும். எப்போதும் அழகாக இளமையாக இருப்பார்கள். பொறுமையாக மனதில் வைத்து பழி வாங்குவர். கார் வாங்க ஆசைப்படுவார்கள். திருமணத்திற்கு பின் விபத்து உண்டு. அக்கவுண்ட் வேலை செய்வார்கள். சின்ன சத்தம் கேட்டாலும் விழித்துக் கொள்வர். வசியம் செய்யும் கண்கள் உடையவர்கள். வீட்டில் எப்போதும் குப்பை இருக்கும். எப்போதும் ஆண்கள் நண்பர்கள் அதிகம் உண்டு. சுவையாக சமைப்பர். 4ஆம் பாதம் கடைசி டிகிரி பிறந்தால் கண்டாதி தோஷம். ஆயில்யம் என்றால் ஆரத்த தழுவுதல் என்ற பெயர். காதல் திருமணம் உண்டு. தாய்மாமன் ஆதரவு உண்டு. இவர்களுக்கு லட்டு மிகவும் பிடிக்கும். தாய்க்கு நீண்ட ஆயுள் எனினும் மிக கஷ்டப்படுவர். கல்வியில் தடை உண்டு. வரவு செலவு கணக்கு பார்ப்போராக இருப்பார்கள். இவர்களின் புருவம் எடுப்பாக இருக்கும். மிகவும் போல்டாக இருப்பார்கள். ராமேஸ்வரத்தில் உள்ள தேவி பட்டினத்தில் வழிபாடு செய்தால் எதிரிகள் குறையும். ரவுண்ட் டைப் ஷேட் தன்மை. திருப்பரங்குன்றம் சென்று சனி வழிபாடு செய்ய மிக மிக நன்மை. சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோவில்களில் ஆயுள் முழுதும் வழிபட வேண்டும். ஆயிலி நட்சத்திரம் மருத்துவ குறியீடு நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாளில் மருந்து உண்ண நோய் குணமாகும். விஷம் முறியும். சூரிய தோஷம் பெற்ற நட்சத்திரம் என்பதால் ஆதித்ய ஹிருதயம் ஒரு நாளைக்கு 3 முறை கேட்பது நன்மை. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்த வேண்டும். ராகு திசை மகர திசை என்பதால் திருநாகேஸ்வரம் வழிபாடு நன்மை. சிவன் கோவில், அம்மன் கோவில் உள்ள அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாகத்தை இந்த நட்சத்திர நாளில் மந்தாரை, செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து ஜெபித்து வரவும். முதல் பாதம் மாமியாருக்கு கெடுதி. 2ஆம் பாதம் தந்தைக்கு தோஷம். 3ஆம் பாதம் தாய் தோஷம்.
கிரகசாந்தி ஜெபம் தானம் செய்ய நன்று. குழந்தைக்கு ஆயுள் ஹோமம் செய்யவும். பிராமணருக்கு அன்னதானம் வைடூரியம் தானம் நன்மை. ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்ய நன்மை உண்டாகும். அகத்தியர் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் அன்னதானம் செய்ய நன்மை உண்டாகும். இவர்கள் பரம்பரையில் ஜோதிடர் உண்டு. படித்து முடித்தவுடன் வேலை உண்டு. தந்திரமான பேச்சு உண்டு. அரசாங்க வழக்கு இருக்கும். சுருட்டை முடி இருக்கும். நுரையீரல், வயிறு, கல்லீரல், ஆயில்யம். இவர்கள் மரணம் கூடியதாக இருக்கும். மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி இந்த நட்சத்திரம். புகழ்ச்சியை அதிகம் விரும்புவர். நிலத்தால் ஆதாயம் உண்டு. நிர்வாகத்தன்மை உடையவர்கள். மூச்சு சம்பந்தமான பிரச்சனை, கால்வீக்கம், நரம்பு பிரச்சனை இருக்கும். முதல் திசை புதன் திசை, எனவே கல்வியில் உயர்வு இருக்கும். இவர்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது. இயற்கை விரும்பி 2 வேலை ஒரே நேரத்தில் செய்வர். இவர்கள் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. அறிவை பயன்படுத்தும் தொழில் செய்ய ஜெயிக்கலாம். கணவன் மனைவி பிரிவு இருக்கும். கண்கள் பாம்பு போல நீளமாக இருக்கும். கண்களுக்கு அடிக்கடி ஆண் பூனை, ஆந்தை பாம்பு தென்படும். பிரச்சனை வந்தால் இவர்கள் தனியாக கலந்து கொள்வர். வெளியில் தைரியசாலி போல இருந்தாலும் உள்ளே சரியான கோழையாக இருப்பார்கள். இரட்டை மனசு உள்ளவர்கள். விஷம் மருந்து கையாள்வதில் வல்லவர்கள். மறைக்கலை, ஜோதிடம், மாந்திரிகம் வரும். வசியம் செய்யும் கண்கள் இருக்கும். இவர்கள் காரியம் சாதிக்க எந்த எல்லைக்கும் செல்வார்கள். உடன்பிறப்பால் விரயம் உண்டு. கோல் சொல்வார்கள். வெள்ளந்தானம் தரவும். சூரியனால் கோவிலில் இருக்கும் சர்ப குறியீடு வழிபாடு நன்மை. உடன்பிறப்பு இருந்தாலும் அவர்களால் இவர்களுக்கு நன்மை இருக்காது. ராஜாவை போல அதிகாரம் செய்வார். அரசாங்க வேலை கிடைக்கும். பாயிண்டாக பேசுவார்கள். பணம் சம்பாதிப்பதிலும் செலவழிப்பதிலும் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். நவகிரக சாந்தி செய்ய, கிணறு குளம் வெட்ட, ஆயுத பயிற்சி செய்ய, மந்திர பிரவேசம் செய்ய ஏற்ற நட்சத்திரம். வணங்க வேண்டிய தலம் அருள்மிகு கர்க்கடேஸ்வரர் திருக்கோவில். இருப்பிடம் கும்பகோணத்தில் இருந்து சூரியனார் செல்லும் கோவில் ரோட்டில் 11 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவிசநல்லூர் சென்று அங்கிருந்து பிரியும் ரோடு 2 கிலோமீட்டர் சென்றால் கோயிலை அடையலாம். பாதம் 1. சொந்த தொழில், கமிஷன், வியாபாரம் நன்மை. எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதாக நினைப்பர். பெண் போன்ற சாயலை உடையவர்கள். பாதம் 2. அடிமைப்பட்டு ஏவல் தொழில் செய்பவர்கள். எண்ணிய செயலை எண்ணியவாறு முடிப்பார்கள். சிவந்த மேனி, அழகிய தோற்றம், அகலமான கண்கள். இவர்கள் செய்யும் செயல் தவறாக இருந்தாலும் மற்றவர்களை நியாயமாக இருக்க சொல்வர். பாதம் 3. பெண்களால் இன்பம் துன்பம் அடைவர். தொழில்நுட்ப வல்லுநர், கர்ப்பம் மிக்கவர்கள். எதையும் யோசித்து செய்ய மாட்டார். பெண்களை துன்பப்படுத்தி இன்பம் அடைவர். பாதம் 4. நேர்மையான முறையில் பணம் சம்பாதித்து பிறருக்கு கொடுப்பர். இவரின் தந்தைக்கு இவர்களால் தோஷம் உண்டு. கெட்டது என்று தெரிந்தும் நடப்பார்கள். தன்னலம் உடையவர்கள். கேது பிறந்த நட்சத்திரம். இவர்கள் பரம்பரையில் அரசு, அரசாங்கம், அரசியல், அரசு ஊழியர்கள் இருப்பார்கள். பரம்பரையில் தற்கொலை செய்தவர், மூதாதையர் இருப்பர். வேலைக்கு சென்றால் தன்னுடைய வேலை மட்டுமே செய்வர். அசைவ உணவுகளை அறவே உண்ணக்கூடாது. வயதான ஆண்களை மதிப்பது, அவர்களுக்கு உதவுவது நன்மை உண்டாக்கும். சூரிய ஒளி படுமாறு காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை வெயிலில் நடப்பது நன்மை. இந்த நட்சத்திரக்காரர்கள் தாமதமாக திருமணம் செய்வது நன்மை. 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரிய பகவான் வருவது போன்ற படத்தை கண்ணில் படுமாறு வைப்பது நன்மை. கடற்கரையில் வசிக்க விரும்புவார்கள். எந்த நட்சத்திர தோஷமும் ஆணுக்கு பாதிக்காது. எதிரிகளையும் நண்பர்களாக பார்ப்பார்கள். பெற்றோர்களை கவனிப்பார்கள். பணம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கை துணையை நோக அடிப்பதில் வல்லவர். மற்றொரு பொருள் மேலே ஆசை ஒரு சிலருக்கு இருக்கும். திருநாகேஸ்வரம் ராகு பகவானை திங்கட்கிழமையில் சென்று வழிபடலாம். காளஹஸ்தி சென்று பச்சை கற்பூர அபிஷேகம், ருத்ராபிஷேகம் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்தால் நன்மை. அதிர்ஷ்ட எண் 2, 5. அதிர்ஷ்ட தெய்வம் சாத்விக அம்மன். அதிர்ஷ்ட கிழமை திங்கள், புதன். சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி வழிபாடு செய்வது நன்மை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, பச்சை, லைட் கிரே, லைட் ரெட். திசை வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு. சரஸ்வதி கடாட்சம் அதிகம் உண்டு. டாக்டர், வக்கீல், கல்வி நிறுவன மேலாண்மை தொழில் அமையும். நுரையீரல், வயிறு, இரைப்பை, ஜீரண உறுப்பு நோய் வரும். வாழ்வில் ஒரு முறையாவது மஞ்சள் காமாலை வரும். சுவாச கோளாறு, உடல் பருமன், ஹிஸ்டீரியா வரும். தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், கேட்டை, மூலம், ரேவதி. சுவாச பிரச்சனைகள் இருந்தே தீரும். பெண்கள் அதிகமாக மருத்துவம் சார்ந்த வேலைகளை செய்வார்கள். பெண்கள் வாழ்வில் குறை இருந்தே தீரும்.
புற்றுக்கோவில் வழிபாடு நன்மை உண்டாக்கும். ஆண்கள் வெடிமருந்து பட்டாசு தொழிலை அதிகம் செய்வர். கழிவுப் பொருட்களை சேர்த்து வைத்து காசு பண்ணும் திறமையும் உண்டு. உடல் வாழ்வு பிரச்சனை உள்ளவர்கள் உடல் பெறுவதற்கு கண்டிப்பாக வரும். யானை படம் வரட்டும் தலை தூக்கி இருக்கும். பாம்பு படம் சிறு கருவி படம் வைப்பது நன்மை. ராமர் பட்டாபிஷேகம் படம் அலுவலகத்தில் வைக்க நன்மை உண்டாகும். முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் காணப்படும் குண்டலின் சக்தியை குறிப்பது. புன்னை மரம் விருட்சம். இந்த நட்சத்திரத்தில் பெண் ருதுவானால் நாக அம்மன் சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும். உடலின் வலது பக்கத்தில் மச்சம் மறு இருக்கும். வட்டமுகம் அகன்ற நெற்றி இருக்கும். அதிகம் தண்ணீர் குடிப்பர். இது ஒரு கீழ்நோக்கு நாள் நட்சத்திரம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சித்தயோகம் செவ்வாய் சனி மரணயோகம். 1ஆம் பாதம் நல்ல புத்திசாலி மீசை வைக்கும் ஆசை இருக்காது. பல பல தொழில் செய்யும் ஆர்வம் இருக்கும். உண்பது குறைவு. 2ஆம் பாதம் சிக்கனமானவர். காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர். செல்வம் சேர்ப்பதில் வல்லவர். 3ஆம் பாதம் கோபம் நிறைந்தவர். திருமண தடை அகலும். திருமணம் ஆகாமல் இருப்பர். 4ஆம் பாதம் அழகானவர். பலசாலிகள். பெண்கள் தற்பெருமை பேசுவர். சுயநலம் அதிகம் உண்டு. தவறை பெரிதுபடுத்துபவர். மற்றவரை மட்டம் தட்டியே பேசுவார்கள். முற்பிறவியில் ஆலயங்களை அழித்தல், தெய்வ நிந்தனை செய்தல், பக்தர்களையும் இம்சித்தல் போன்றவைகளை செய்தவரே இப்பிறவியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து இருப்பார். பொதுவாக எந்த நல்ல காரியம் செய்யும் போதும் கடவுளை வழிபட்டு செய்வது நல்லது. இவர்கள் பூர்வீகத்தில் இருக்கும் போது முன்னேற்றம் அடைவது இல்லை. 30 வயதுக்கு மேல் வளர்ச்சி அடைவர். எதிரிகளை அழிக்க ஏற்ற நட்சத்திரம். கடன் தொல்லை எதிரி தொல்லை இருப்பின் இவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் ராமேஸ்வரம் சென்று வழிபடவும். கல்வித்தடை ஏற்றவர்கள் ஆயிலி நட்சத்திர நாளில் வித்தியாசாரமும் செய்து மீண்டும் கல்வி தொடர நன்மை உண்டாக்கும். தனவரவு அதிகரிக்க ஸ்ரீரங்கம் வழிபாடு சுக்கிர வழிபாடு நன்மை. வீட்டில் மாமரம் வளர்க்க நன்மை. ஐயப்பன் வழிபாடு மாதுளம்பழம் சாப்பிட்டால் நன்மை. வாட்டர் டேங்க் அருகில் வீடு இருக்க நன்மை. விஸ்வகர்மா காமாட்சி வழிபாடு நன்மை உண்டாக்கும். துணிக்கடையில் நேரம் செலவிடுத்தல் நன்மை. மோதிரம் வளையல் பிடிக்கும். முருகை எல்லாம் பிடிக்கும். அருகில் மரம் உண்டு. நகம் விரல் அடிபடும். எழுதுகோல் அதிகமாக உபயோகிப்பார்கள். அவர்கள் வெற்றிக்கு இதை அதிகமாக பயன்படுத்தவும். உள்ளங்கை அடையாளம் உண்டு. பம்பரம் உண்டு. ரங்கநாதன் பலராமன் யுவராஜா லக்ஷ்மணன் கருடன் ஆதிசேஷன் படம் வைத்திருப்பார்கள்.